திருமணத்தின் போது தாய் வீட்டு சீதனமாக வழங்கப்பட்ட 100 சவரன் நகைகளை கண்முன்பே காட்டவில்லை என்றும் கூடுதலாக நகை வாங்கி வருமாறு சித்திரவதை செய்வதாக மாமனார் மாமியார் மீது இளம்பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். சென்னை மேடவாக்கம் அருகே சிவகாமி நகரில் வசித்து வந்த பிரலின் சினிஜா என்பவரிடமிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த புகார் மனுவில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும் இதுவரை தாய் வீட்டு சீதனமாக கொடுத்த நகைகளை கண்முன்பு காட்ட மறுப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கொடுத்தாங்களா, உங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கொடுத்தாங்களான்னு திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்கிறனாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு என்ன சொல்றதுன்னு நான் சொல்லுவேன், ஆமா எல்லாம் கொடுத்தாங்க. அதை நீ பாத்தியா, உன் கண் கூட பாத்தியான்னு கேட்பாங்க. அப்ப நான் சொல்ல, எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா கரெக்டா பண்ணாங்க, எல்லாமே நீட்டா லாஸ்ட் பவுன் வரைக்கும் பெர்ஃபெக்டா கொடுத்தாங்க. 100 பவுன் எனக்கு கொடுத்தாங்கன்னா அவங்கள அந்த வார்த்தைங்களா நான் வெளியில சொல்ல முடியாது. அதை நான் ஒத்துக்கணும். உங்க அம்மா இந்த மாதிரி அது அவங்க சொல்றத நான் ஒத்துக்கணுமா? நாகர்கோவில் அருகே நேசமணி நகர் 2வது மெயின் ரோடு பகுதியில் வசித்து வந்த பிரின்ஸ் என்பவருக்கும் பிரலின் சினிஜாவுக்கும் கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் சார்பாக மணமகன் பிரின்ஸ் வீட்டாருக்கு 100 சவரன் தங்க நகைகள், புதிய கார் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய், வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவதற்கு 2 லட்சம் ரூபாய் என மொத்தம் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாலி செயின், கோட் சூட்டு வாங்குவதற்கு தனியாக 5 லட்சம் ரூபாய் மணமகன் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர சென்னை கீழ்கட்டளையில் 1 கிரவுண்ட் வீட்டு மனை சீதனமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. திருமணம் முடிந்து 10 வருடங்கள் ஆன நிலையில் கடந்த சில மாதங்களாகவே குடும்பத்தில் குழப்பங்களும் புயல்களும் உண்டாகத் தொடங்கியது. ஒருமுறை பிரலின் சினிஜாவுக்கு கொடுக்கப்பட்ட 100 சவரன் தங்க நகைகளை பிரின்ஸின் தாய் தந்தை எடை போட்டு பார்த்துள்ளனர். இதற்கு அவர் சந்தேகமா என கேட்டதற்கு, இந்த நகையை பார்த்தால் 100 சவரன் நகை இருக்காது, எப்படியோ என் பையனை ஏமாற்றிவிட்டாய் என அவர்கள் கூறியதாக தெரிகிறது. அப்போதிருந்தே மாமனார் மாமியார் கொடுமை தாங்க முடியாமல் தவிப்பதாக கூறிய பிரலின் சினிஜா, நான் ஓவென அழுது புலம்பினாலும் அதை ஒரு பொழுதுபோக்காகவே ரசிப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மாமனார் நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு என்ன நம்ப வச்சாங்க. அந்த நம்பிக்கை நான் அவங்களை எல்லாம் நான் கண்மூடித்தனமா நம்பினேன். நம்பி அவர் பீரோல் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சொன்னாங்க, அன்னிக்கு லாக்கர் இருக்கு, அண்ணி இல்ல நாத்தனாருக்கு லாக்கர் இருக்கு, சோ அவங்களோட லாக்கர்ல வச்சுக்கோ, பத்திரமா இருக்கும் அப்படின்னு. சரி, அதையும் நான் நம்பி அவங்கள்ட்ட கொடுத்தேன். மொத்தமா அப்படியே என்னோட நகைகளை எல்லாம் எனக்கு கிஃப்டா வந்தது எல்லாம் இப்ப டோட்டலா 138 பவுன் அவங்கள்ட்ட இருக்கு. இதெல்லாம் சேர்த்து இவ்வளத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் எவ்வளவு தடவை நான் கெஞ்சிட்டேன். கெஞ்ச வைக்கிறது அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். நாங்க கேக்குறதுக்கு பதில் இல்லை, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. என் நகை இப்ப இருக்குதானே எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு தூரம் எனக்கு கண்ணுல காமிக்காம இவ்வளவு வருஷம். அதுவும் தனது தாய் தந்தையை தரக்குறைவாக பேசும் மாமனார் மாமியார் வரதட்சணையாக கிடைத்த 100 சவரன் நகையை எங்கேயோ மறைத்து வைத்துக் கொண்டதாகவும், அதை பற்றி கேட்டால் எதையும் காட்ட முடியாது, திருப்பித் தரவும் முடியாது என மிரட்டுவதாக குமுறுகிறார். பொருள் வேணும், அதுக்கப்புறம் நான் பிரிந்துதான் வாழ விரும்புகிறேன். எனக்கு என்ன ஆல்ரெடி நான் பிரிஞ்சுதான் இருக்கேன். ஏன்னா குவைட்ல அவ்வளோ என்ன நகை கிடைக்காம இந்த டெய்லி இது எனக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு எப்படி சமாளிக்கிறது, என் லைஃப் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத கஷ்டத்துல இருக்கேன். அதனால எனக்கு என் மைண்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருப்பேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 குழந்தைங்களும் இருக்கு எனக்கு. இது பற்றி சென்னையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நாகர்கோவிலுக்கு சென்று காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார் பிரலினா. சில நாட்களுக்கு முன்பு வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் மாமியார் மாமனார் மீது இளம்பெண் புகார் அளித்திருப்பது பரபரப்பை அதிகரித்துள்ளது.